வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி டிபிஐ வளாகத்தில் பட்டதாரி ஆசிரியர்கள் பட்டை நாமத்துடன் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தகுதிகாண் முறை எனும் வெயிட்டேஜ் கணக்கிடுவதற்கு ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தொடர் போராட்டங்களையும் நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கல்வி இயக்குநரக அதிகாரிகள் சிலர் தங்களது கௌரவ பிரச்சினையாக இந்த விஷயத்தை அணுகுவதாக பட்டதாரி ஆசிரியர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதை கண்டிக்கும் வகையில் சென்னை டிபிஐ வளாகத்தில் திங்களன்று பட்டை நாமத்தை தங்கள் நெத்தியில் இட்டு எதிர்ப்பை வெளிக்காட்டினர். தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற பட்டதாரி ஆசிரியர் மற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் இன்னைக்கு டிபிஐல ராமம் போட்டு முற்றுகை போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னாக்க அமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்க நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டின் பேரும் சிஎம்னுடைய ஆலோசனையின் பேரும் ஒரு குழு அமைக்கப்படும், இதுக்கு ஒரு தீர்வு விரைவில் கொண்டு வரோம்னு சொல்ற சிச்சுவேஷன்ல நாங்க என்ன சொல்றோம்னு கேட்டா 62,500 ஃபேமிலி சார்பாக நாங்களே ஒரு கல்வியாளரை அந்த குழுவில் நியமிக்கணும்னு கேட்டுக்கிற சிச்சுவேஷன்ல ஒரு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டா இது எங்களுக்கு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம், ஸ்டேவை சீக்கிரமா உடைச்சு நீங்க போஸ்டிங் போடுன்னு சொல்லியிருக்காங்க. உங்க பிரிஸ்டேஜ் ப்ராப்ளத்துக்கு எங்க மூஞ்சில ராமம் போடுறீங்களா அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு ராமம் போட்டு டிபிஐ வளாகத்துல முற்றுகை போராட்டம் இட்டு இருக்கிறோம். எஜுகேஷன் செக்ரட்டரி தான் இந்த கருத்து சொன்னதா நேற்று எங்களுக்கு தகவல் வந்ததுங்க. ஏன்னா பிரிஸ்டேஜ் ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு அதாவது இந்த ஸ்டேவை உடைச்சிட்டு சீக்கிரமா வந்து போஸ்டிங் போடுங்க, எனக்கு பிரிஸ்டேஜ் ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னதா நேத்துக்கு எங்களுக்கு இந்த நியூஸ் வந்ததுங்க. அப்ப பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா 62,500 ஃபேமிலிக்கு என்னங்க பிரிஸ்டேஜ் ப்ராப்ளம் ரைட்டுங்களா? நாங்களா முறைப்படி பாஸ் பண்ணி வெரிஃபிகேஷன் பார்த்துட்டு எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்திட்டு தான் நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். இது தொடர்பாக டிபிஐ கமிஷனரை சந்திக்க இருப்பதாகவும் பட்டதாரி ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர். ஆசிரியர் பணி நியமனத்திற்கு வெயிட்டேஜ் முறை அல்லாமல் 2 தேர்வுகளை எழுத வேண்டும் என அரசாணையை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு. தமிழகத்தில் இனி ஆசிரியர் பணிக்கு செல்ல வேண்டுமென்றால் முதலில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தகுதி பெற்று பிறகு பணி நியமனத்திற்கான போட்டித் தேர்வையும் எழுத வேண்டும் என்பதே அரசின் ஆணை. ஆசிரியர் தகுதி தேர்வின் குறைந்தபட்ச தகுதியை பெற்று பணி வழங்க கோரிக்கை எழுவதும் வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்ய கோருவதையும் மனதில் வைத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆனால் ஒரு பணிக்கு 2 தேர்வுகள் என்பது கூடுதல் சுமையாக மாறிவிடக் கூடாது என கருதுகின்றனர் கல்வியாளர்கள். அரசாங்கம் ஒரு பாடத்திட்டத்தை கொடுத்து தரமான ஆசிரியர்கள் என்று சான்று கொடுத்துதான் அவர்கள் ஆசிரியர்களாக வர்றாங்க. அதற்கு மேல இன்னொரு தகுதி தேர்வு நடத்துறீங்க. அந்த தகுதி தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு சீனியாரிட்டி பிரகாரம் நீங்க கொடுக்க வேண்டியது தானே. தகுதி தேர்வு எழுதி முடிச்ச பிறகு அவன் ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருப்பாங்களே, அப்போ 10 வருஷ அனுபவம் இருக்க டீச்சரா, அப்ப அந்த 10 வருஷ அனுபவத்தை வைத்து அவர்களை நீங்க நியமிப்பது தானே நியாயமாக இருக்க முடியும். எனவே அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு சீனியாரிட்டி இதற்கு தமிழ்நாட்டில் நடைமுறை இருந்திருக்கு. முன்னாடி சீனியாரிட்டி பிரகாரம் தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த முறையை ரத்து செய்துவிட்டு நாங்கள் இன்னொரு எக்ஸாம் வைக்கிறோன்னு சொல்றது அது ஒரு நியாயமற்றது. எப்படி வெயிட்டேஜ் முறையை ரத்து செய்தார்களோ அதை போலவே இதையும் மறுபரிசீலனை செய்து டெட் ஸ்கோரை கணக்கில் எடுத்துக்கிட்டு அந்த டெட் ஸ்கோரின் அடிப்படையில் சீனியாரிட்டி எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷனை வச்சு அப்பாயின்ட் பண்ணுறது தான் நியாயம். 2012ஆம் ஆண்டு முதல் நடத்தப்படும் ஆசிரியர் தகுதி தேர்வின் மூலம் சுமார் 82,000 பேர் தகுதி பெற்றுள்ளனர். தகுதி பெற்றவர்களுக்கு வழங்கப்படும் சான்றிதழ் 7 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். இந்நிலையில் கூடுதலாக ஒரு தேர்வு என்பது தங்களது காத்திருப்பை மேலும் அதிகப்படுத்துமோ என அஞ்சுகின்றனர் தேர்வர்கள். 2013 பாஸ் பண்ணாங்க. 5 வருஷம் இப்போ ரன்னிங் ஆகிட்டு இருக்கு. சர்டிஃபிகேட் வேலிடிட்டி 7 இயர்ஸ் தான். 7 இயர்ஸ் முடியறதுக்கு இன்னும் 1.5 இயர்ஸ் தான் இருக்குது. ஸோ இந்த 1.5 இயர்ஸில் அவங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பாஸ் பண்ணணும். அது பெரிய நெருக்கடி. 5 வருஷம் அவங்க காத்துக்கிட்டு இருந்த கனவெல்லாம் வீணாக போகுது. இந்த மன உளைச்சலாலே அவங்க படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆக்சுவலி இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லியிருக்காங்க ஒன்று. அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க, எப்படி கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கு என்னென்ன சிலபஸ் எல்லாம் கொடுக்க போகிறாங்க, அது எதுவுமே சொல்லலை, அந்த ஜியோவில் கொடுக்கல. ஆசிரியர் தகுதி தேர்வுக்கே பல எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் கூடுதலாக மற்றொரு தேர்வு என்பதும் எதிர்ப்புக்குள்ளாகியிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் செலினாவுடன் அபிநயா.
திருத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அன்பார்ந்த ஆசிரியர்களே, நம்ம சமீபத்தில் ஆகஸ்ட் 5 ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்தியிருந்தோம். இதற்கு முன்பு நீங்க பார்த்த காணொலிகள்லாம் எல்லாம் 2014 நம்ம சங்கம் முன்னெடுத்த நிகழ்வுகள். தமிழ்ல புறப்பொருள் வெண்பாமலையில சொல்லுவாங்க, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றிய மூத்த குடின்னு சொல்லுவாங்க. தமிழ் உயரசம். அது போல நம்ம சங்கம் முதல்ல வெயிட்டேஜுக்கு எதிராக சங்கம் அமைத்து போராடிய சங்கம் நம்மளுடைய சங்கம் தான். ஏன்னா அதன் பிறகுதான் அனைத்து சங்கங்களும் புதிதாக வந்த சங்கங்கள். முதலாக நமது சங்கம் தான். நம்ம சங்கம் என்கிட்ட 2014 நம்ம சங்கம் பதிவு பெற்ற சங்கம். 2014 முந்தைய காணொலியில இப்ப நம்ம செயலாளராக இருக்கக்கூடிய அன்றைக்கும் மாநில தலைவராக இருந்த செல்லதுரை அவர்கள் தலைமையில போராட்டம், எண்ணற்ற போராட்டம். அதை தொடர்ந்து நம்ம இப்ப மாநில தலைவர் கபிலர் சின்னசாமி அவர்கள் தலைமையில இப்ப நிறைய போராட்டங்கள், எண்ணற்ற போராட்டங்கள். இந்த குறிப்பா சொல்லணும்னா வச்சுக்கோங்க, அதாவது ஏடிஎம்க்கு பீரியட்ல போராடின ஒரு பங்கு போராட்டம் இருந்தாலும் அன்றைய சூழ்நிலையில அன்றைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மீது சில சங்கங்கள் வழக்கு தொடுத்திருந்தாலும் அதன் விளைவாக இந்த வெயிட்டேஜ் நீக்கப்பட்டு போட்டித் தேர்வு ஆசானி 149 கொண்டு வரப்பட்டது. அது மட்டும் இல்ல, வயது வரம்பும் 57 40 குறைச்சாங்க. இதெல்லாம் அன்றைய காலத்து கட்டத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தொடுக்கப்பட்ட வழக்கின் காரணமாக நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு மறைமுகமாக நம்மளை ஒரு அடக்குமுறையாக அந்த மறுநியமன தேர்வு மற்றும் இந்த வயது வரம்பு குறைகள்லாம் நம்மளுக்கு எதிராக போடப்பட்ட அரசாணைகள். சரி, இவர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான் இந்த நியமன தேர்வுக்கு எதிராக அன்றைய எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதல்வர் நம்மளுக்கு இருள் சூழ்ந்த அரசாணை, இதயமற்ற அரசாணை, கடகாட்சி அமைந்தவுடன் அதிமுக காக்கப்படலாம் வாக்குறுதி கொடுத்தாரு. இதையும் நம்ம நம்பி வாக்கு போட்டோம். ஆட்சி அமர்ந்தப்ப நான் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா? இல்ல. நாமளும் ஒரு வருடம் பார்த்தோம். மீண்டும் ஜனவரி 7 இப்ப எப்படி ஒரு கவன ஈர்ப்பு ஆகஸ்ட் 5 பண்ணுமோ அந்த மாதிரி முதன்முறையாக 2022 ஜனவரி 7 முதன்முறையாக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வள்ளுவர் கூட்டத்துல 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். அதை தொடர்ந்து மீண்டும் பிப்ரவரியில 28 ஒரு 3 நாள் போராட்டம். அதன் பிறகு ஏப்ரல் 8 சட்டசபை மனு கொடுக்கும் முற்றுகை போராட்டம். இதெல்லாம் நம்ம சங்கம் ஒருங்கிணைந்து செயல்பட்ட நிகழ்வுகள். இது ஏப்ரலுக்கு அடுத்தது மீண்டும் ஜூன் 9 வள்ளுவர் கூட்டம் ஒரு போராட்டம். மீண்டும் ஜூன் 28 சென்னை டிபிஐல அந்த மொட்டை அடிக்கும் பாடகட்டும் போராட்டம் ஜூன் 28 நடக்குது. மீண்டும் ஜூலை 14 ஒரு போராட்டம். திரும்பி அனைத்து இந்த தற்காலிக ஆசிரியர் நியமனம்லாம் அறிவிப்பு வந்த பிறகு அனைத்து ஆசிரியர்களும் ஒருங்கிணைத்து சென்னை அக்டோபர் 3 ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி அக்டோபர் 3 ஒரு போராட்டம் இருக்கும். அதன் பிறகு டிசம்பர்ல ஒரு 28 ஒரு போராட்டம். அதனை தொடர்ந்து நம்ம சங்கத்துல குறிப்பா நம்ம தனிப்பட்ட முறையில் எடுக்கப்பட்ட போராட்டம் பார்க்க போனா பிப்ரவரி 17 ஈரோடு இடைத்தேர்தல் காலகட்டத்தில் அது ஒரு எடுக்கப்பட்ட போராட்டம். அந்த போராட்டத்துல பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பள்ளிக்கல்வி இயக்குனர் நேர களத்துக்கே அதுல நம்ம வச்ச கோரிக்கை தேர்தல் வாக்குறுதி 1, வயது வரம்பு 1, இந்த அரசாணை 149 நீக்கம், இந்த மாதிரி 3 கோரிக்கை இருக்கும்போது அதுல அன்னைக்கே அந்த பிப்ரவரி 17 பள்ளிக்கல்வி இயக்குனர் அந்த வயது வரம்பு நிச்சயம் நாங்கள் செய்வோம்னு சொல்லிட்டு அந்த உறுதியை தந்தாரு. சொல்லிட்டு போன பிறகு அதன் பிறகு நம்ம அந்த நமக்கு எந்த ஒரு நிகழ்வும் எடுக்காதனால மீண்டும் என்ன பண்றோம்னு கேட்டா அதே டிபிஐல பிப்ரவரிக்கு அப்புறம் மே 28 5 நாள் போராட்டம். அப்ப அனைத்து சங்கங்களையும் நம்ம ஒருங்கிணைச்சு நம்ம மாநில தலைவர் கபிலர் சின்னசாமி தலைமையில எடுக்கப்பட்ட போராட்டம். அந்த போராட்டத்துல பொன்முடி ஐயா களத்துக்கே நேரில் உங்க வாக்குறுதியெல்லாம் 10 நாள்ல உங்களுக்கு கோரிக்கை தீர்வு செய்யப்படும் சொல்லிட்டு வாக்குறுதி போனாரு. நான் சொன்னபடி செஞ்சார்கள் என்றால் இல்ல, திரும்பி அவருடைய இல்லத்திற்கு சென்று 2 முறை சொன்னோம், உங்க அமைச்சரை போய் பாருங்க என்று அவரும் கைவிடுத்து விட்டார். மீண்டும் திரும்பி என்ன பண்றாங்க கேட்டா செப்டம்பர் 28 அந்த போராட்டம் 8 நாள் போராட்டம். அந்த போராட்டத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள் அவர்களோடு நம்ம ஒரு பக்கம் 8 நாள் போராட்டம். இந்த 8 நாள் போராட்டத்தின் விளைவாக நம்மளுக்கு என்னன்னு கேட்டா அவங்க ஏற்கனவே சொன்னபடி அந்த வயது வரும் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு பாதிக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஒரு அரை மணிக்கு 0.5 லட்சம் கொடுத்தாங்க. உங்களுடைய முதன்மையான கோரிக்கை என்னன்னு கேட்டா இந்த தேர்தல் வாக்குறுதி 177 நிறைவேற்றணும். அதே மாதிரி போட்டித் தேர்வு இல்லாம அந்த வேலை வாய்ப்பு பதிவு அடிப்படையில பணி நியமனம் செய்யணும், தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர். இதுதான் நம்மளுடைய முதன்மையான கோரிக்கை.
இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் நம்ம வந்து பல கட்ட போராட்டம், கிட்டத்தட்ட இந்த திமுக ஆட்சியிலே வந்த பிறகு ஒரு 25 மேற்பட்ட போராட்டங்கள் தான். ஏன்னா கேட்டா அந்த 8 நாள் போராட்டம் மட்டும் கிடையாது. இதற்கிடையில வந்து ராஜரத்ன ஸ்டடிஸ்ல வந்து ஒரு போராட்டம், அனுமதியே வந்து மின்னல் ரவி அவர்கள் வந்து கேட்ட போராட்டம் இது பண்ணாலும் அதை நம்ம தலைவர், மாநில தலைவர் அனுமதி வாங்கி ஒரு நாள் கடத்தின ஒரு போராட்டம் இருக்கு. அதன் பிறகு வந்து நவம்பர் 24 ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வந்து ஒரு போராட்டம் எடுத்தோம். அந்த போராட்டத்துக்கு அனுமதி இல்லாத புதுப்பேட்டை மண்டலத்தில் வந்து இது பண்ணோம். அது நல்ல ஒரு கூட்டம் தான், நல்ல ஒரு போராட்டம் தான். ஆனால் அன்றைக்கு வந்து ஒத்துழைப்பு இல்லாத காரணத்தினால தான் அந்த மறுநாள் வந்து தேர்தல் ஆணையத்தை முற்றுகையிட்டோம். ஆசிரியர்கள் வந்து 50 ஆசிரியர்கள் மட்டும் இருந்தனர். இந்த மாதிரி பல கட்ட போராட்டங்கள் வந்து நம்ம எடுத்துட்டே வரோம். குறிப்பா சொல்லணும்னு கேட்டா இந்த நோட்டிபிகேஷன் வந்த பிறகு அக்டோபர் 25 வந்த பிறகு 28ஆம் தேதி திருச்சியில போய் ஒரு முற்றுகையிடுறோம் அமைச்சர் அலுவலகத்தை. அந்த அமைச்சர் அலுவலகம் முற்றுகையிடும் போது தான் நம்மளுக்கு வந்து என்னன்னு கேட்டா பேச்சுவார்த்தை வந்து அழைக்கிறாங்க. நம்ம சங்கத்தின் சார்பாக போய் நம்ம வந்து சந்திச்சோம். அந்த பேச்சுவார்த்தையில வந்து அமைச்சர் நம்மகிட்ட கேட்டது என்னன்னு கேட்டா, நீங்க போராட்டமே தொடர்ந்து பண்றீங்க, நாங்க வந்து 23 தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களும் பார்க்கணும், அதுக்கு வந்து உங்களிடம் ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்கும்போது, அன்றைய நிகழ்வுல வந்து அந்த பிஜி நியமனங்கள் வந்து பணி நியமனம் செய்யும்போது அவங்களுக்கு வந்து 50% வந்து சீனியாரிட்டி அடிப்படையிலும் 50% வந்து நேரடி நியமனம் நடைபெறுகிறது. அதுபோல நீங்க வந்து இந்த பட்டதாரி ஆசிரியர்களும் சரி, இடைநிலை ஆசிரியர்களும் சரி, நீங்க வந்து பணி நியமனம் செய்யலாம். ஒரு 50% எங்களை வந்து அந்த சீனியாரிட்டி அடிப்படையிலையும் 50% நீங்க வந்து தேர்வு முறையிலும் வச்சுக்கன்னு சொன்னாரு. அந்த கருத்தை உருவாக்கி இது நல்ல ஒரு ஐடியா, இதை நாங்க வந்து ஒரு அரசாணையா கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அமைச்சர் சொன்னாரு. அதுக்கு வந்து நம்ம வந்து சொன்னாரை வச்சு அதை குறித்து வந்து ஒரு முழுமையா வந்து பத்திரிகை ஊடகங்கள் வந்து ஒரு சொல்லாதனால நம்ம வந்து நம்மளுடைய பேட்டி விடும்போது நம்ம வந்து திருச்சியில வந்து முற்றுகை, ஈரோடுல முற்றுகையிட்டு நம்ம வந்து போராட்டத்தை அறிவிக்கிறோம். ஆனா இப்ப என்ன நடந்திருக்கா, நம்ம அன்னைக்கு என்ன கோரிக்கை வச்சோமோ 50% சீனியாரிட்டி 50%, அதுதான் வந்து தற்போது வந்து நம்மளுக்கு வந்து அரசின் கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இதுவாகத்தான் இருக்கும் என்னுடைய கணிப்பு. ஏன்னு கேட்டா நம்ம வந்து இப்ப வந்து நம்ம பாதிக்கப்பட்டோம் என்பதை வந்து உயர்நீதிமன்றோட சமீபத்தில் ஒரு தீர்ப்புல வந்து சொல்லியிருக்கு. 2013 முதல் அந்த 17 உள்ள உங்களுக்கு வந்து இந்த 2018 கொண்டு வரப்பட்ட 149 அரசாணை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த உயர்நீதிமன்றம் என்பது நம்ம வந்து பாதிக்கப்படுறோம் நமக்கு பொருந்தாதுன்றதை உறுதி செஞ்சிருக்காங்க. ஏன்னாட்டா அதுல வழக்கு தொடுத்த ஆசிரியர்களுக்கு மட்டும் பணி நியமனம் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்ப வழக்கு தொடுக்காத நம்ம களத்தில் நின்று களப்போராளிகளுக்கும் வந்து என்ன தீர்வு என்பது தான் நம்ம வந்து இது குறித்து வந்து போயிட்டு பள்ளிக்கல்வி செயலாளர் வந்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள மதுமதி அவர்களை சந்திச்சோம். அவங்க அந்த பேச்சுவார்த்தையில வந்து உங்க கோரிக்கையை நாங்க வந்து பரிசீலிக்கிறோம்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதற்கடுத்து நம்ம என்ன பண்றோம் கேட்டா, நம்ம சங்கத்தை சார்பாக திரும்பி வந்து பள்ளிக்கல்வி இயக்குனரை சந்திக்கிறோம். சந்திச்சுட்டு அவங்க வந்து இது வந்து அரசின் கொள்கை முடியும், அரசு என்ன சொல்கிறதோ அதை நாங்க செய்யணும்னு சொன்னாரு. ஆனா அவர்கிட்ட நம்ம பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதுல உள்ள பள்ளிக்கல்வித்துறையில வந்து இப்போதைக்கு வந்து பணி நியமனம் வந்து செய்யக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலையில தான் இப்போ வந்து டிஆர்பி வந்து இருக்குது. ஏன்னு கேட்டா ஒரு பக்கம் வந்து தேர்வு எழுதி சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த ஆசிரியர்கள், மறுபக்கம் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இந்த போராட்டத்தை வந்து நம்ம இந்த மாதிரி கோரிக்கைகள் நம்ம வச்சுட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் பார்த்தா வழக்கு தொடுத்து ஆசிரியர்கள் ஒரு பக்கம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து ஒரு கொள்கை முடிவு எடுத்த பிறகுதான் அனைத்துமே வந்து செய்வாங்க என்ற நிலையை இப்போது ஆசிரியர் தேர்வு வாரியத்துல வந்து நிலவுகிறது. ஏன்னா நம்ம பிரச்சனை வந்து பெருசா இருக்கு. இதை அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி முடிஞ்ச பிறகு தான் திருச்சியில வந்து இளங்கோவன் தலைமையில வந்து ஒரு போராட்டம் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த போராட்டத்தை நம்ம சங்கத்தின் சார்பாக வந்து நம்ம வந்து கலந்துக்கிட்டா நம்ம நிர்வாகிகள் எல்லாம் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. ஆனா என்ன ஒண்ணு, அந்த போராட்டம் வந்து 2 மணி வரைக்குமே வந்து முடித்துக் கொள்ளப்பட்டது. அது அவர்களோட கேட்கும்போது ஒரு கவன ஈர்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா கூட்டம் நல்ல கூட்டம், சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்தது வந்து நம்ம தலைமையில நம்ம மாநில தலைவர் கபில சின்னசாமி தலைவர் சென்னையில காலாண்டு விடுமுறையில ஒரு போராட்டத்தை எடுத்துக்கலாம்ன்றத நம்ம வந்து அங்க சொல்லிட்டு வந்தோம். இருந்தாலும் வந்து நம்மளுக்கு வந்து அந்த போராட்டம் கலைந்து முடிவுக்கு என்று சென்றாலும் நம்மளுக்கு வந்து மனம் கேட்காம, மனம் இடம் கொள்ளாமல் ஆசிரியர் மனசு திட்ட ஒருங்கிணைப்பாளர் சிகரம் சதீஷ் அவர்களை போய் சந்திச்சு இந்த மாதிரி ஒரு கவனம் ஈர்ப்பு நாங்கள் பண்ணியிருக்கோம் சொல்லி அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தினேன். அவருடைய கேள்வியை நீங்க திருச்சியில பண்ணணும், நீங்க தலைமை செயலகத்தில் பண்ணிருக்கலாமே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்து வச்சாரு. நீங்க எதுக்காக போராட்டங்க அந்த மாதிரி கேட்டாரு. அப்புறம் வந்து ஒரு சும்மா ஒரு கவனம் ஈர்ப்புன்ற மாதிரி சொல்லி அப்ப அவருடைய பேச்சுவார்த்தையில வந்து நாங்க இந்த மாதிரி 10 வருஷம் பாதிக்கப்பட்டு சொல்லும்போது அப்ப அவர் வந்து நம்மளுக்கு ஒரு உத்தரவு தந்திருந்தாரு. அது வந்து ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு உத்தரவு. என்னன்னு கேட்டா, நாம வந்து இந்த அக்டோபர் 31ஆம் தேதி நடந்த பேச்சுவார்த்தையில என்ன சொல்லியிருந்தோமோ இந்த 50% சீனியாரிட்டி 50% போட்டி தேர்வு, அதுதான் அவரு வந்து பரிந்துரை செஞ்சிருக்காங்க. இது விரைவில் அரசின் கொள்கை முடிவா வரலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து சொன்னாரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொன்னாரு. அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஆறுதலா இருந்தது. இதே சூழ்நிலையில இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா, மீண்டும் வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், மீண்டும் வந்து பள்ளிக்கல்வி இயக்குனர் போன்ற அதிகாரிகள் இனிமேல் நம்ம சங்கம் தொடர்ந்து வந்து செயல்படும். அதே வேளையில வந்து நம்ம கோரிக்கை நிறைவேறாத பட்சத்துல மற்றொரு பக்கம் வந்து நம்ம சங்கத்தின் சார்பாக சென்னையில வந்து காலாண்டு விடுமுறையில ஒரு போராட்டத்தை எடுக்கலாம்னு நம்ம முடிவு பண்ணியிருக்கோம்.
நம்ம போராட்டங்கள்லாம் வந்து கடந்த காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நம்மளுடைய போராட்டம் வந்து நேர்த்தியான போராட்டங்கள். அது வந்து பிப்ரவரி 17 போராட்டமாக இருந்தாலும் சரிதான். என்கிட்ட பிப்ரவரி 17 போராட்டத்தில் வந்து நேரடியாக களத்திற்கே வந்து அப்போது தொடர்கல்வி இயக்குநராக இருந்தவரும் பின்பு பள்ளி கல்வி இயக்குநராக இருந்த அறிவொளி அவர்கள் வந்து நேரவே களத்துக்கு வந்த போராட்டம். அது மட்டும் இல்லை, 5 நாள் போராட்டத்தில் வந்து நேரடியாக வந்து பொன்முடியை வந்து நம்ம போராட்டத்தில் வந்து அந்த போராட்டம் முடிச்சு வச்சாரு. 8 நாள் போராட்டத்தில் தான் நம்மளுக்கு வந்து அந்த வயது வரம்பு நம்ம வந்து நீக்கியிருக்கோம். வயது வந்து உச்ச வயது வரம்பு நம்ம 57 மாற்றிருக்கோம். அது இல்லாமல் அந்த 0.5 மதிப்பெண் வந்து வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு போராட்டத்திலையும் வந்து நம்ம குறிப்பாக நம்ம வந்து அந்த எடுத்த போராட்டத்தினுடைய விளைவு தான். இப்போ மீண்டும் வந்து நம்மளுடைய முதன்மையான கோரிக்கை என்னன்னு கேட்டால், இப்போ வந்து அந்த 50% செய்யறதுக்கு அரசின் கொள்கை முடிவாக வந்திருக்காங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமாக தான் நம்ம வந்து அடுத்த பேச்சுவார்த்தைக்கு நம்ம சொல்றோம். அதுல வந்து நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு எட்டும் என்ற நம்பிக்கையில நம்ம பயணிக்கிறோம். ஒருவேளை கிடைக்காத பட்சம் அதுக்கும் ஒரு காலக்கெடு இருக்கு. அந்த காலக்கெடு வந்து காலாண்டு விடுமுறைக்குள்ளாக மீண்டும் வந்து நமது சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய போராட்டம், அது எப்படி அந்த 5 நாள் போராட்டம் நம்ம எடுத்தோமோ 8 நாள் போராட்டம் எடுத்தோமோ அதே போல ஒரு போராட்டத்தை மீண்டும் நம்ம வந்து எடுப்பதற்கு ஆயத்தமாகிட்டோம். இதுல வந்து ஏற்கனவே வந்து இந்த 5 நாள் போராட்டத்திலே வந்து அனைத்து சங்கங்கள்லாம் பேசி நம்ம வந்து ஒருங்கிணைத்து பண்ணோம். மீண்டும் வந்து இந்த 8 நாள் போராட்டத்தையும் சரி அப்படிதான் நம்ம வந்து ஒருங்கிணைத்து பண்ணோம். இப்ப இனி வர போராட்டங்களையும் அதுதான் செய்ய போறோம். அனைத்து ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்ட அனைத்து ஆசிரியர்களும் சரிதான். இது சம்பந்தமாக அனைத்து நிர்வாகிகளும் நம்ம வந்து பேச்சுவார்த்தையில வந்து ஈடுபட்டு தான் இருக்கோம். இந்த வரக்கூடிய காலாண்டு விடுமுறையில நம்ம தலைமையில் எடுக்க போற போராட்டத்துல அனைத்து சங்கங்களும் பங்கு பெறும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி. ஒரு வயது உச்சவரமாக சொல்லியிருக்கிறீங்க. 47லேருந்து 57 ஆக்கினதே கலைஞர் ஆட்சியில் தான். அதை இப்போ 47 கடந்த காலத்தில் குறைச்சிருக்கிறாங்க. அதையும் ஏற்றணும்னு கேட்டிருக்கீங்க. நான் இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட பேசி கண்டிப்பாக கோரிக்கைகளினுடைய நியாயத்தை எடுத்து சொல்லி விரைவில் அதற்கான சட்ட வடிவமான சட்டம் தான் இப்போ மெயின் நமக்கு. அதில் லீகலாக எதையும் பண்ணிடக்கூடாது. அதுக்காக சட்டத்துறை வல்லுநர்களையும் கலந்து ஆலோசித்து நிச்சயமாக ஒரு முதலமைச்சர் முடிவை எடுத்து அறிவிப்பார். அந்த முடிவை நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு எந்த விதத்திலே நன்மை செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு அவர் நன்மை செய்வதற்கு முதலமைச்சர் தயாராக இருக்கிறார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. நிச்சயமாக அதனால் நீங்கள்லாம் நிச்சயம் நல்லா இருக்கீங்க. சரி, 5 நாள் நானும் அதெல்லாம் இருந்திருக்கிறோம் தான், இது இல்லை. 5 நாள் இருந்திருக்கீங்க, பரவாயில்ல. நீங்கள் இன்னைக்கோட இப்போ எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு இந்த 1ஆவது தயவு செய்து முடித்து கொள்ள வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். போட்டித் தேர்வு என்ற 149 அரசாணையை ரத்து செய்ய கோரியும் நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். கடந்த 7 நாட்களாக நாங்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். போர்க்கால அடிப்படையில் 2013ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை எந்தவித போட்டித் தேர்வுமின்றி பணியை அமர்த்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் உங்கள் கோரிக்கை நியாயமானது, உங்கள் கோரிக்கை 10 நாட்களில் தீர்வுக்கு கொண்டு வரப்படும், எனவே நீங்கள் கலைந்து செல்லுங்கள் என்று வாக்குறுதி தந்தார்கள். ஆனால் இன்று 100 நாட்களை கடந்தும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்பதற்காக இன்று நாங்கள் கடந்த 7 நாட்களாக இந்த டிபிஐ வளாகத்திலே இப்போ நாங்கள் கூடி உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறோம். மென்டலி எங்களை ஆஃப் பண்ண பார்க்குறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்றத மாதிரி ஒரு தோரணை உண்டு பண்ணுறதுக்காக அரசு முயற்சிக்கிறது என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். சனாதன எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அநீதியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை தயவு செஞ்சு நீங்கள் செவிசாய்த்து கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். நாங்கள் செத்தாலும் இங்கே தான் சாவோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த வித இடர்பாடு வந்தாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம். கடந்த 7 நாட்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். எங்கள் கோரிக்கை என்னென்னா, தேர்தல் அறிக்கை 177 நிறைவேற்ற சொல்லியும் போட்டித் தேர்வு என்ற 149 அரசாணையை ரத்து செய்ய கோரியும் நாங்கள் போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். அதன் பிறகு வயது உச்சவரம்பை 57 வயதாக பணி நியமனத்தில் உயர்த்த வேண்டும் என்பதற்காகவும் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. கடந்த 7 நாட்களாக நாங்கள் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் 5 கட்ட பேச்சுவார்த்தைகள் எங்களிடம் நடைபெற்றது. இருந்தாலும் எங்களுக்கான தீர்வு இன்னும் எட்டப்படவில்லை என்றே நாங்கள் நம்புகிறோம். விரைவாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களது கோரிக்கைக்கு செவிசாய்த்து எங்களுக்கு போர்க்கால அடிப்படையில் 2013ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களை எந்தவித போட்டித் தேர்வுமின்றி பணியை அமர்த்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ச்சியாக 7வது நாள் உண்ணாவிரத போராட்டம். இந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்கறதுக்காக ஏதாவது மறைமுக அழுத்தம் கொடுக்கப்பட்டதா அரசாங்கம் தரப்புலையே?
கண்டிப்பாக ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு மெத்தடை வந்து கையாளுறாங்க. எப்படின்னா, இப்போ நாங்கள் கடந்த ஆண்டுகள்லேருந்து தொடர்ச்சியாக திமுக அரசு வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக போராட்டம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு போராட்டத்திலையும் எங்களை வந்து அமைச்சர்களோ அதிகாரிகளோ வந்து பேசி சமாதானப்படுத்தி அனுப்புகிற வேலையை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எடுத்துக்காட்டாக கடந்த மே மாதம் நடைபெற்ற அந்த 9 முதல் 13ஆம் தேதி வரை 5 நாள் போராட்டம் இதே டிபிஐ வளாகத்தில் நடைபெற்றது. மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்து, உங்கள் கோரிக்கை நியாயமானது, உங்கள் கோரிக்கை 10 நாட்களில் தீர்வுக்கு கொண்டு வரப்படும், எனவே நீங்கள் கலைந்து செல்லுங்கள் என்று வாக்குறுதி தந்தார்கள். அவருடைய வாக்குறுதியை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களுடைய போராட்டத்தை தற்காலிகமாக மே மாதம் கலைத்து கொண்டோம். ஆனால் இன்று 100 நாட்களை கடந்தும் எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை என்பதற்காக இன்று வந்து நாங்கள் கடந்த 7 நாட்களாக இந்த டிபிஐ வளாகத்திலே இப்போ நாங்கள் கூடி உண்ணாவிரதம் மேற்கொண்டு வருகிறோம். ஏன் இப்போ வந்து எங்களை அச்சுறுத்துகிற விஷயம் என்னென்றால், எங்களை சமாதானப்படுத்துறதுக்கு மட்டும்தான் பார்க்குறேன். மென்டலி எங்களை வந்து ஆஃப் பண்ண பார்க்குறாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைன்றத மாதிரி ஒரு தோரணை உண்டு பண்ணுறதுக்காக அரசு முயற்சிக்கிறது என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். இருந்தாலும் காவல்துறை அச்சுறுத்தி நேற்று இரவு 8 மணிக்கு அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் கைது நடவடிக்கையில் நாங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் இருந்தும் எங்களது கோரிக்கைக்கு ஒரு விடை கிடைக்காத வரை நாங்கள் இவ்விடத்தை விட்டு நகர மாட்டோம் என்று இன்றும் அமர்ந்து 7வது நாளாக இன்றும் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். விரைவாக எங்களது கோரிக்கையை நிறைவேற்றும் வரை நாங்கள் நிச்சயமாக எங்களது போராட்டத்தை தொடரும். அதே சமயம் இந்த 149 என்ற அரசாணையை நீக்கினால் நாங்கள் எங்களுக்கான அந்த வழிமுறையை நாங்கள் தெரிந்து கொள்ளாமல் அதுக்கான அரசாணை எங்களுக்கு ஏற்கனவே நாங்கள் வந்து 71 என்ற ஜிஓவில் வந்து பாதிக்கப்பட்டிருந்தோம். அந்த ஜிஓவும் எங்களுக்கு பாதிப்பு கொடுத்ததுன்னு தான் அந்த ஜிஓவை நீக்கிட்டு தான் அதுக்கு பதிலாக இந்த 149 ஜிஓ கொண்டு வராங்க. இந்த 149 ஜிஓவுக்கு மாற்றாக வரக்கூடிய ஜிஓ எங்களுக்கு சாதகமாகவும் அதாவது இது தொலைநோக்கு பார்வையோட யாருக்கும் பின்னாடி வருகின்ற ஆசிரியர்களுக்கு எந்த தொந்தரவும் இருக்காமல் இருக்குமேயானால், நாங்கள் படிப்படியாக பணிக்கு செல்ல நல்ல விதமாக இருக்குமேயானால் நிச்சயமாக அவங்களுடைய ஜிஓவை அல்லது அவங்களுடைய செய்தியை நாங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வோம். அவங்களுடைய பதிலுக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் 5 கட்ட பேச்சுவார்த்தை நடந்ததாக சொன்னீங்க. என்ன மாதிரியான காரணங்கள் சொல்லப்படுது? இது உங்களுக்கான கோரிக்கை நிறைவேற்றான போக்கு தெரியுதா, இல்லை இப்போதைக்கு காலம் தாழ்த்துறாங்கிறான ஒரு நிலை தான் இருக்கா? நிச்சயமாக காலம் தாத்துறதுக்காக தான் இது நடைபெறுதுன்னு நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா நாங்கள் வந்து இப்போ 2013 நாங்கள் டெட்டு பாஸ் பண்ணியிருக்கோம். 2013 பாஸ் பண்ணி சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட ஏறத்தாழ 24,000 ஆசிரியர்கள் எந்த ஒரு போட்டித் தேர்வுமின்றி நியமிக்கப்பட்டு இன்றைக்கி வந்து இந்திய கேம்பஸ்குள்ளே வந்து அதாவது சம்பள உயர்வுக்காக போராடக்கூடிய நிலைமையை நம்ம பார்க்குறோம். எனவே அவர்கள் கூட எங்களுக்கு கூட தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்க்கப்பட்ட ஆசிரியர்களில் பாதி பேர் ஏறத்தாழ ஒரு 20,000 ஆசிரியர்கள் இருக்கணும். அதிலும் பல பேர் வந்து வெவ்வேறு வேலைகளுக்கு சென்று விட்டார்கள். குறைந்தபட்சம் ஒரு 15,000 ஆசிரியர்கள் தான் நாங்கள் இன்னும் வரைக்குமே இருப்போம். ஸோ அதனால் இப்போ உள்ள 10 வருடங்களுக்கு பிறகு தற்போது நடைபெற்ற தேர்வுகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களோடு எங்களை சேர்ந்து போட்டித் தேர்வு எழுதினால்தான் உங்களுக்கு பணி என்று சொல்வது முற்றிலும் அநீதியான செயல் என்று தான் நாங்கள் கூறுகிறோம். ஏனென்று சொன்னால், சனாதானத்தை பற்றி பேசக்கூடிய நம்ம மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், சனாதான எதிர்ப்பை தெரிவிக்கக்கூடிய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த மாதிரி ஒரு அநீதியை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதை தயவு செஞ்சு நீங்கள் செவிசாய்த்து கேட்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த 7 நாள் போராட்டம், உண்ணாவிரத போராட்டத்துக்கு வந்து போதுமான கழிவறை வசதிகள் கொடுக்கப்படல, போதுமான ஆம்புலன்ஸ் கொடுக்கப்படலன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது எப்படி? நிச்சயமாக, ஏன்னா நாங்கள் வந்து 3 சங்கங்களாக 3 அமைப்புகளாக இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தேவைக்கு அதிகமான கூட்டங்கள் இருப்பதால் நிச்சயமாக ஆம்புலன்ஸ் வசதி போதியதாக இல்லை, கழிவறை ஸ்பெசிலிட்டி போதியதாக இருந்தாலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தான் இங்கே வந்து தங்கியிருக்காங்க. ரொம்ப சிரமத்துக்கு உள்ளாக இருக்காங்க. இது வரைக்கும் 60க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் மயக்கம் அடைஞ்சு ஆம்புலன்ஸ் இல்லாமல், ஆம்புலன்ஸ் கிடைச்சும் தனிப்பட்ட முறையில் ப்ரைவேட் வாகனத்தை பிடிச்சி கஷ்டப்பட்டு போயிட்டு ப்ரைவேட்டில் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வசதி நிச்சயமாக வந்து முழுமையான திருப்தியான வசதி இல்லை. இருந்தாலும் அவங்க வந்து எத்தனை முறை தான் போராடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வைராக்கியத்தோடு இதுக்கப்புறம் நாங்கள் போராடவே வரமாட்டோம், நாங்கள் செத்தாலும் இங்கே தான் சாவோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு எந்த வித இடர்பாடு வந்தாலும் நாங்கள் இங்கே தான் இருப்போம்
அப்படின்ற ஒரு மனநிலையோடு தான் இங்கே இருக்காங்க. நிச்சயமாக எங்களை சமாதானப்படுத்துறதுக்கு யாரும் முயற்சிக்காதீங்க. நாங்கள் சமாதானம் அடைஞ்ச வரைக்கும் போதும். ஏன்னா ஏற்கனவே நாங்கள் கல்வி அமைச்சர் பார்த்துருக்கோம், உயர்கல்வி அமைச்சரை பார்த்துருக்கோம், ஆயிரக்கணக்கான மனுக்களை கொடுத்துருக்கோம், எதிர்க்கட்சி தலைவர்களை பார்த்துருக்கோம். ஒவ்வொருத்தரும் அறிக்கை விட்டுருக்காங்க. இந்த அறிக்கைக்கெல்லாம் செவி சாய்க்காத ஒரு அறிக்கை நீங்கள் அறிக்கை வாயிலாக வெளியிடாத நீங்கள் இந்த சமாதான பேச்சுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் போவோம் என்றால் நிச்சயமாக உங்களிடமிருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களிடமிருந்து ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட், அது ஒரு ஜீவோவாக கிடைத்தால் மட்டுமே நிச்சயமாக இங்கே உள்ள ஆசிரியர்கள் கலந்து செல்வார்கள். அதுவரைக்கும் தன்னை வருத்தி கொண்டு இந்த ஆசிரியர்கள் இங்கு தான் இருப்பார்கள் என்பதை நான் சொல்லிக்கொள்கிறேன். சில செய்திகள் இந்த 149 அரசாணை பின்வாங்க போகிறதா அரசாங்கம் தெரிவித்ததா அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் சொல்லுது. உங்களுக்கு ஏதாவது தகவல் சொல்லப்பட்டுச்சா உங்களுக்கு? நிச்சயமாக அது நேற்று இரவிலிருந்தே எங்களுக்கு அது மாதிரி செய்தி வருது. என்னன்னா நேற்று ஒரு செய்தி எப்படி வருதுன்னா, உங்கள் கோரிக்கைகளில் ஏதாவது ஒரு கோரிக்கை நிறைவேற்றும் அப்படின்ற செய்தி வந்தது. இன்று காலை உங்களுடைய அந்த அரசாணையை நீக்குவதற்கான முயற்சி இருக்குது, அதனால் நீங்கள் கலந்து செல்லுங்கள். இதுவும் நாங்கள் என்னென்னு பார்க்கணும், அதை தீர்க்கமான ஒரு முடிவாக நாங்கள் பார்க்கல. எங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக வந்தால் நாங்கள் கண்டிப்பாக நம்புவோன்ட்டு தான் இப்போ உட்காந்துருக்கோம். அதாவது 149 ஜிஓ கேன்சல் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக சந்தோஷம். ஆனால் அதே சமயம் அந்த ஜிஓ கேன்சல் ஆகிற சமயத்தில் நீங்கள் இன்னொரு வரைமுறையை கொண்டு வரீங்களா, அந்த வரைமுறை எங்களை பாதிக்காத அளவுக்கு இருக்கணும். தயவு செஞ்சு அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, எங்களில் ஒரு சில பேரை நீங்கள் கூப்பிட்டு ஆலோசனை பண்ணணும், கல்வியாளர்களை ஆலோசனை பண்ணணும். இந்த மாதிரி சில பேர் ஆலோசனையோடு நீங்கள் பண்ணணும். நிச்சயமாக ஐஏஎஸ் அதிகாரிகளோட ஆலோசனையின் பேரில் பண்ணாதீங்க. நிச்சயமாக அது எங்களுக்கு திரும்ப ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் அதாவது கல்வியாளர்களை நீங்கள் வச்சு இந்த மாதிரி எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நாங்களே ஒரு ஐடியா சொல்கிறோம். எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி டெட்டு சீனியாரிட்டியில் போட்டிங்கன்னா யாருக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்றத நாங்கள் சொல்கிறோம். எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டியில் முன்னாடி படித்தவங்க முன்னாடி போவாங்க, ஏஜில் இருக்கிறவங்க முன்னாடி போவாங்க, டெட்டில் முன்னாடி பாஸ் பண்ணவங்க முன்னாடி போவாங்க. அதுக்காக நாங்கள் அந்த விஷயத்தை கேட்குறோம். இதுக்காக என்சிடிஏ என்ன சொல்லுதுன்னா, தகுதி தேர்வு மட்டும்தான் வச்சுக்கணும். தகுதி தேர்வு வச்சுக்கிட்டு அந்தந்த மாநில கவர்மெண்ட் எந்தெந்த நாம்ஸ் வேணும் எப்படி வேணாலும் பயன்படுத்தி போடலான்றது தான் நாம்ஸ், என்சிடியோட நாம்ஸு. ஆனால் இன்னொரு போட்டித் தேர்வு தான் வச்சுன்றது எந்த ஒரு கவர்மெண்ட்டும் என்சிடியில் சொல்லலை. அதே மாதிரி இந்தியாவில் உள்ள எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி போட்டித் தேர்வு நடைபெற்றது இல்லை, எல்லாருக்குமே நடைபெறலை. அதாவது இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு இரட்டை முறை தேர்வு எந்த மாநிலங்களும் இல்லை. குறிப்பாக ஆந்திராவிலே கடைபிடிக்கப்பட்டதாக தமிழ்நாட்டில் அதை கொண்டு வந்தாங்க. இப்போ ஆந்திராவிலேயும் அந்த முறை கேன்சல் செய்யப்பட்டிருக்கு. அதனால் எந்த மாநிலத்தை நீங்கள் முன்மாதிரியாக வச்சு நீங்கள் ஜிஓ கொண்டு வந்தீங்களோ அந்த மாநிலத்தையே முன்மாதிரியாக வச்சுக்கிட்டு நீங்கள் கேன்சல் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். ஒருவேளை உங்களை இந்த போராட்டத்திலிருந்து பின்வாங்க வைக்கிற கைது நடவடிக்கை போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டால் உங்களோட அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும்? இழப்பதற்கு எதுவுமே இல்லைன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இது கைது நடவடிக்கையாக இருந்தாலும் தடியடி நடத்தினாலும் நிச்சயமாக இதுக்கு மேலே இழப்பதற்கு எதுவும் இல்லை. எல்லாருக்குமே வாழ்வாதாரம் போயிடுச்சு. சரிங்களா? இதுக்கப்புறம் நிச்சயமாக வேறு மாதிரி போராட்ட வியூகத்தை நாங்கள் மாற்றுவோம். பொது சமூகத்தில் ஒரு கேள்வி இருக்கும், இன்னொரு எக்ஸாம் தானேப்பா, அதை எழுதி பாஸ் பண்ணிட்டு நீங்கள் வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு கண்டிப்பாக அந்த கேள்வி முன்வைக்கப்படும். அந்த தேர்வு எழுதுறது என்ன மாதிரியான சிக்கல் இருக்குது? இந்த டெட்டு தேர்வு இது எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். இந்த தேர்வுக்கு அப்புறம் நம்ம இன்னொரு போட்டித் தேர்வு வைக்கணுமா என்ற ஆலோசனை வந்தபொழுது அப்போவே இந்த போட்டித் தேர்வு ரத்து பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 2018 இது அநீதியான செயல்னு தான் அந்த வெயிட்டேஜ் மார்க்கை கேன்சல் பண்ணிட்டு தான் இன்னொரு போட்டித் தேர்வுன்னு எப்போ சொல்கிறாங்கன்னா 10 வருடம் கழித்து சொல்கிறாங்க. அதாவது 2013 பாஸ் பண்ணிட்டா எங்களுக்கு இது முன்தேதிட்ட ஜீவோ இது எங்களுக்கு பொருந்தாது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு ஜீவோ வெளியிட்டிருந்தாங்களோ அதில் ஒரு நியாயம் இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 10 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி நீங்கள் இந்த போட்டித் தேர்வு எழுதி தான் அவனு சொல்கிறது. நிச்சயமாக இது நீட்டுக்கு நிகரான ஒரு தேர்வாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் வரைக்கும் எங்களை திரும்பி பார்க்குறாங்க. ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு எங்களை ஏறெடுத்து கூட பார்க்கறது இல்லை யாரும். நீட்டுக்கு எதிராக இவ்வளோ குரல் கொடுக்குறீங்களா? இந்த போட்டித் தேர்வுக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்க தானே? அந்த போட்டித் தேர்வுக்கு எதிராக நீங்கள் பேசுகிற ஒருத்தர் இந்த போட்டித் தேர்வை நீக்குங்கன்னு சொல்லி உங்கள் அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த ஜீவோவை நீக்க சொல்லி நாங்கள் கேட்குறோம்ல, அதை நீக்கிறதுல உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? நீட்டுக்கு எப்படி ஒரு அனிதா உயிர் போனதோ அதே போல் பல உயிர்கள் இந்த போட்டித் தேர்வு எதிர்கொள்ளக்கூடிய ஆசிரியர்களோட உயிர் போகும். நமது சங்கம் இன்றல்ல நேற்றல்ல 10 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அரசாணை வெயிட்டேஜுக்கு எதிராக தொடர்ந்து போராட்டம் செய்தோம். மீண்டும் திமுக ஆட்சி காலத்தில்
அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும் இந்த அரசாணை 149 நீக்க கோரியும் தொடர்ந்து பல கட்ட போராட்டங்களை அமைத்து பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு முதலாக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வரக்கூடிய சங்கம் நமது சங்கம் என்பதை இந்த காணொளி மூலமாக தெரிந்து கொண்டிருக்கலாம். இனி வரப்போகக்கூடிய காலங்களில் நமது சங்கம் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்காக தொடர்ந்து குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கும். நிச்சயம் நமது இலக்கை எட்டுவோம் என்று நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி.